இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். எந்த தப்பும் பண்ணலங்க. நான் நிறைய பேர் தூங்க விடாம பண்ணிருக்கேன். சோ அதுக்கு சாரி. தூங்க விடாம பண்ணிருக்கீங்க. இப்போ இவங்கள வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ்க்கு வந்து மார்க் கொடுக்கணும். சிவாக்கும் விக்கிக்கும். சொல்லுங்க, என்ன சொன்னாலும் ஹாப்பி ஆயிடுவேன் நான். இல்ல ரெண்டு பேர்லயுமே சிவா இருக்கிறதுனால ஓகே ஒன்லி. ஓ இதுவா வேலைக்காரனா? நீங்க யாரோட ஃபேன்? மாடி மாதவன். ஏன் கூட நடிச்சிட்டு மேடி ஃபேன்னா என்ன? பரவாயில்ல, வெரி ஆனஸ்டா சொல்றாங்க சார். அப்ப நான் மட்டும் இருக்கேன். கன்னி பசங்க சாபம் உங்களை சும்மா விட. கரெக்ட் தான். இது இன்டர்வியூல பார்த்தது இல்ல. Do you believe in God? No. இதை ஏன் கேக்குறாரு? Sir, I have something to show to you, which was. Is it God? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேடி படிக்கும் புத்தகம் போல தன்னை நாடி வந்து நிற்கும் படைப்பாளிகளுக்கு ஆழம் எழுதுகளை நீங்க இல்ல ரஞ்சித் சார். இப்போ இவங்கள வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ்க்கு வந்து மார்க் கொடுக்கணும். சிவாக்கும் விக்கிக்கும். சிவாக்கா அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10. சொல்லுங்க, என்ன சொன்னாலும் ஹாப்பி ஆயிடுவேன் நான். நீ இப்படியே என்ன சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் மேடம். டேய் மச்சான், புன்னகை அரிசிடா. இப்போ நான் என்ன புழுங்கல் அரிசி நான் சொன்னேன்? இல்ல ரெண்டு பேர்லயுமே சிவா இருக்கிறதுனால ஓகே ஒன்லி. இல்ல ரெண்டு பேர்லயுமே சிவா இருக்கிறதுனால 9. ஓகே. விக்னேஷ் சிவனுக்கு 9.5. 11. 9.5. 9.9 ரெண்டு 9 இருக்கு. அப்ப 9.9 கரெக்ட். 9.9. வாவ், நல்லா இருக்கு. ஆத்தாடி அம்மாடி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார மாதிரி இருந்தது. ஆப்ஷன் நம்பர் 1. சிம்புவுக்கு 2017 கல்யாணம். 2017 சிம்புவுக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. 2017 சிம்புவுக்கு கான்ட்ரவர்ஷியலே இல்லாத ஒரு வருஷம். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நெஞ்சில கை வச்சுலாம் உட்கார்ற ஆளு சில மனுஷன் கிடையவே கிடையாது. 1000 பேர் வீச்சரவோட எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிக்கிறோம்டா இந்த மாதிரி கொடுத்து. மாஸ் திருப்பி ஒரு வாட்டி கை தட்டி இருக்கேன். வந்து நீங்க இங்க இருந்து ரொம்ப லாங் டிரைவ் போறதா இருந்தா கூட யாரை கூட்டு போவீங்க? ஆப்ஷன் தரேன் நான். த்ரிஷா, அன்சிகா, நயன்தாரா. த்ரிஷா. அப்படியா? ஏன்னா அவங்க என் ஃப்ரெண்டு. ஸோ பேசிட்டே போலாம் ரெண்டு பேரும். சொல்ல போற எந்த டைரக்டர் உங்களை சரியா யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் நம்மள பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சரியா யூஸ் பண்ணல அப்படின்னா கீழே எந்த கீழே சொல்ல யூஸ் பண்ணலன்னா நான் என்ன இப்படி தெரியுதா? இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க. Have you ever been bold in love? கல்யாணம் பண்ணிக்கலாம் வா எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயாவது சொல்லிருக்கீங்களா? கல்யாணம் பண்ணிக்கலாம் போய் சொல்ல கடை சிம்பு காஃபி குடிச்சிருக்கீங்க? இல்ல சரக்கு அடிச்சாதான். ஒருவேளை நயன்தாரா உங்களை ப்ரப்போஸ் பண்ணா ஏத்துப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளவுதான். மனசு உடைஞ்சு போயிட்டார். இருக்காதா பின்னே. You and Nayantara had அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்க மீட் பண்ணி பேசிருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ரீகனெக்ட் பண்ணப்போ உங்களுக்கு அவ்வளோ அத பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் அது முடிஞ்சு போச்சு. ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்ற மாதிரி போறே வரேன் பூரா அதையே போட்டு நோண்றீங்க. ஒண்ணுமே இல்ல, நார்மலா அது பயங்கர கான்ஃபியூஷனானது. வாட் யூ டுயிங். யாருக்கு சாரி சொன்னாங்க? இக்கலான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க மேடம். சாரி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நாங்க ரெண்டு பேரும் என்ன அடிச்சு குத்திட்டோமா? நான் உன்னை வெட்டிட்டேன், நீ என்ன வெட்டிட்ட, சாரி சொல்லிக்கலாம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. ஒரு சர்டன் விஷயத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஹலோ சொல்லி நார்மலா பேசுற மாதிரி பேசணும், அவ்வளவுதான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. சோ உங்க ஃபர்ஸ்ட் லவ் வந்து நயன்தாரா தானா? இல்லையே, நான் நிறைய வாட்டி லவ் பண்ணிருக்கேன். அது எக்கச்சக்கமா இருக்காங்க. அதையே கேக்குற. சோ ஃபர்ஸ்ட் லவ் யாரு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் லவ்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் லவ் சினிமா தான்.
தப்பு இல்லைங்க, ஒரு பேர் சொல்றது என்னங்க நீங்க இவ்வளவு தயங்குறீங்க? சாரி சொல்ற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலங்க. கொலைகளை அந்த மாதிரிலாம் பண்ணல. நான் நிறைய பேர் தூங்க விடாம பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சாரி விடாம பண்ணிருக்கீங்கன்னா தூங்க விடாம பண்ணிருக்கேன்னா நீங்க அதுக்குன்னு அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன क्वेश्चन மேம்? அமலா வந்து தனுஷோட நடிப்பாங்களா? தனுஷோட நடிக்க மாட்டாங்க. ஆஹா, மஞ்சக்காட்டு மைனா பறந்துருச்சையா. இருக்கட்டும். All the whole good team, all the best. Thank you so much. நான் இவ்வளவு நல்ல சைலண்ட் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கேன். ஐஷா பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிதானே? நான் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கேன். கம் ஆன் கண்ணா, ஒரிஜினலா வா கண்ணா. பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணுங்க நானு. ரொம்ப நல்ல பொண்ணு. மானத்தை வாங்காத மோஸ் ப்ளீஸ். மானம் அப்படினா சும்மா நீ எப்பவுமே நல்ல பொண்ணுன்னு சொல்லாத. தயவு செஞ்சு கொஞ்சம் கால் கட் பண்ணுங்க. ஹலோ, நான் கலாக்கா பேசுறேன். கலாக்கா சொல்லுங்க. ஏன் கலாக்கா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு தானே? அப்புறம் என்ன நீங்க சொன்னா ஓகே. எக்ஸ்பிரஷன்ல தெரியுமல ரொம்ப நல்ல பொண்ணு. படத்துல நான் உதட்ட கடிச்சு இழுத்து ஸ்டில்லே போஸ்டர் ஒட்டி தமிழ்நாடு பூரா பார்த்துட்டாங்க. படத்துல 5 நிமிஷத்துக்கு கிசிங் சீன் இருக்கு, பிளஸ் ஒரு லவ் மேக்கிங் சீன் படத்திலேயே இருக்கு. அது அந்த போட்டோல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் அது என்னால ஐ காண்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். இதை விடலாம் நான் பெருசா பண்ணிக்க, இதெல்லாம் எனக்கு உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ் இஸ் நிறைய வருஷம் ஃபிலிம் லைன்ல ஆக்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் கல்யாணம், நல்ல கத்துக்கலாம். then to get settled in life, to be good housewife, good human being, and I want to live happy life. ஏண்டா இந்த பொண்ணையாடா நீ லவ் பண்ற? ஆமாண்ணே. இந்த பொண்ணு நடிச்ச கோயில்பட்டி வீரலட்சுமி பாத்துக்கியாடா? சாரி சிம்ரன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சிக்ஸ் பேக் கிடையாது, சிங்கிள் பேக் தான். அந்த சிங்கிள் பேக் எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கணுமா? இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போறது, சாப்பிடாம இருக்கிறது? இது என்னது? இது இப்போ ரீசெண்டா வந்ததா? வீஸ்டுக்காரா? தெரியாத மாதிரி இழுக்கிறேன். மேரேஜ் இல்ல, என்னாலயும் முடியல மாஸ்டர். ஏண்டா என் கால் மேலதான் நீங்க நிக்கிறீங்க? அதை கேட்டாங்க. என்ன படா நீ? அரசுர பாடுறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எந்த ஊர்க்காரியா? ஐயோ, ஆனா முன்னாடி அது அப்போ பயங்கர கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அதனால எல்லாம் அதே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது சினிமால அதுதான் நடக்கும் இப்போ வரைக்குமே அதுதான். ஆனா என்ன, இப்போ இன்டர்வியூலாம் கொடுக்கறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, முன்னாடி சிம்பு இல்லாத இதுவே கிடையாது. இல்ல முன்னாடி அப்போ எல்லாமே ஒரு படம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வியூ பார்த்தாதான் தெரியும் இந்த மாதிரி படம் நடிச்சிருக்காங்க என்னன்னு. ஆமா, இப்ப கிடையாது. இப்ப எதுவுமே கிடையாது. அப்பதான் அதுக்குதான் ஆடியோ லான்ச்னு ஒண்ணு வச்சிடுறாங்க. அதுலயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. என்ன பேசினாலுமே மாத்தி போட்டு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இப்ப என்ன இன்டர்வியூ ஃபுல்லாவே இவங்க சொல்ற மாதிரிதான் அவங்க கேள்வியும் கேட்கறாங்க. இந்த அளவுக்குலாம் அவ்வளவு ஃப்ரீடமாலாம் இப்போ இல்ல. அதான் உண்மை. அப்பெல்லாம் கண்டமணிக்கு கேட்பாங்க, என்னென்னவோ கேட்பாங்க. பதில் சிரிச்சுக்கிட்டே அது இது அப்படின்னு மழுப்பாங்க. ஆமா ஆமா ஏமாத்துறாங்க. ஆமா ஆமா, கோவம் வருது அவங்களுக்கு. சிம்பு தான் வேற லெவல். சொல்லவா வேணும், எஸ்டிஆர் தானே. அது எல்லாத்துக்கும் ஆன்சரும் பயங்கரமா பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா, அதான் அவர் யோசிக்கிற அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியாது. அப்படி ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்